அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். வேற வழியே இல்லை, விஜய் அனுபவிப்பாரு. திடீரென பொங்கிய நாம் தமிழர் சீமான். என்னாச்சு? நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை விரைவில் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இதற்கான இடம் கிடைப்பதில் சிக்கல் நிலவுவதாக சமீபத்தில் செய்திகள் வெளியானது. இதற்கிடையே தொடர்பான கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சில பரபர பதில்களை அளித்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் மூத்த மகனான மறைந்த ராமச்சந்திர ஆதித்தனாரின் 90வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் வைக்கப்பட்டிருந்த அவரின் உருவப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், நடிகர்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது என்று அமைச்சர் அன்பரசன் கூறியது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சீமான், விஜய் பற்றி தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் என அவசியம் கிடையாது. உதயநிதியும் நடிகர் தான். உதயநிதி பற்றி கூட சொல்லியிருக்கலாம். அப்படி அரசியல்வாதிகளுக்கு அறிவு இல்லை என்றால் சரத்குமார், குஷ்பு, நெப்போலியன் உள்ளிட்டோரை ஏன் கட்சியில் சேர்த்து கொண்டார்கள்? அறிவாலயத்திற்கு வந்தால் அறிவு வந்து விடுமோ? திமுகவை அழிக்க இதுவரை ஒருவர் கூட பிறக்கவில்லை என்று சொல்லி வருகிறார்கள். பிறகு ஏன் பிறக்காத எதிர்களை கண்டு கூட அச்சப்படுகிறார்கள்? அதிகாரத்தில் இல்லாத சமயத்தில் இவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் அது குறித்து எதுவும் பேசுவதில்லை. ஏனென்றால் இவர்கள் சொன்னது எதையும் செய்யவில்லை. எப்போது இவர்கள் வாக்குக்கு காசு கொடுத்தார்களோ அப்போதே கொள்கை கோட்பாடு செத்துவிட்டது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி, ஜெயலலிதா பேசும் கூட்டங்களில் கூட காசு கொடுத்தே கூட்டத்தை கூட்டினார்கள். எனக்கு வந்து 36 லட்சம் வாக்குகளில் 25 லட்சம் வாக்குகள் திமுகவிலிருந்து வந்தது. திமுகவில் இருந்த பிள்ளைகள் இப்போது என்னுடன் இருக்கிறார்கள். இப்போது தமிழ் புதல்வன் திட்டம் என்று சொல்லி இளைஞர்களை வாக்களிக்க வைக்க ஆண்டுக்கு 18,000 லஞ்சம் தருகிறார்கள். இதெல்லாம் ஒரு திட்டமா என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு பள்ளி கல்லூரிகள் நிலைமையை பாருங்கள். 300 பேர் படிக்கும் இடத்தில் கூட 2 கழிவறைகள் தான் இருக்கிறது. மேற்கூரை இல்லாத பள்ளிகளும் மரம் நிலையில் மாணவர்கள் இருக்கும் நிலைதான் இருக்கிறது. அரசு பள்ளிகளின் நிலை இப்படி இருக்கும்போது கார் ரேஸ் தேவைதானா? அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்கிறார்கள். காசு கொடுத்து கூட்டம் கூட்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது தானாக கூடும் கூட்டத்தை நான் ஏன் நஞ்ச வேண்டும்? விஜய் தனது கட்சி மாநாடு நடத்த இடம் கிடைக்கவில்லை என சொல்கிறார்கள். உண்மையில் தமிழ்நாட்டில் மாநாடு நடத்தும் அளவுக்கு எங்கும் இடமில்லை. திருச்சி, மதுரை ஊர்களில் மாநாடு நடத்தும் அளவுக்கு இடமில்லை. நாங்களே வேறு வழி இல்லாமல் தான் ஜி கார்னரில் மாநாடு நடத்தினோம். தனியார் இடத்தில் காடு மண்டி இருந்தது. அதை சரி செய்து மாநாடு நடத்தினோம். இப்போது அதுபோல அவர் செய்ய வேண்டும். ஆனால் தனியார் இடம் என்றால் என்ன நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். நில உரிமையாளரை இப்போது பாருங்கள், எந்த ஒரு கல்லூரியிலும் என்னை பேச விட மாட்டார்கள். கூப்பிட்டாலும் உளவுத்துறை வரும். அவர் ஏன் கூப்பிடுகிறீர்கள்? அவர் என்னவெல்லாம் பேசுவார் தெரியுமா என சிக்கல் தருவார்கள். இப்படியெல்லாம் சொன்னால் யார் கூப்பிடுவார்கள்? இது போலதான் தனியார் இடம் என்றால் உரிமையாளரை மிரட்டுவார்கள். அதுபோன்ற நெருக்கடியை நான் அனுபவித்தேன். தம்பி விஜயும் அனுபவிப்பார். அதற்கு வேறு வழியும் கிடையாது என்றார். நன்றி.